வந்து ஒரே யோசனையில இருக்காங்க. அத பார்த்து அனு கேட்குறாங்க, "என்ன அபி ஒரே யோசனையில இருக்க?" அப்படின்னு. "எனக்கு என்னமோ இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் இந்த முரளி தான் தோணுது அனு" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. "எப்படி இப்படி முடிவு பண்ற? ஒண்ணும் புரியலையே! உண்மையிலேயே முரளி தான் இதெல்லாம் பண்ணியிருப்பானா? எனக்கு என்னமோ முரளி மேல தான் வந்து டவுட்டா இருக்கு. ஏன்னா முரளி தான் இந்த மாரி வேலைய பண்ணியிருக்கணும். வேணும்னே வந்து அக்காக்கும் வந்து தம்பிக்கும் இடையில வந்து பிரச்சனை பண்றதுக்காக தான் இப்படிலாம் பண்ணிட்டுருக்கான். இவங்க 2 பேரும் பிரச்சனை பண்ணா நல்லது தானே அவனுக்கு. அதனால தான் இப்படிலாம் பண்றான்" அப்படின்னோனே, சரி இந்த முரளி தான் இதெல்லாம் பண்ணுறான்னு சொல்லிட்டு நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுக்கு தான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன் அனு. என்ன ஐடியா அபி அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. ஒரு ஆள வச்சு முரளிய வந்து நான் பேச வச்சிருக்கேன். இந்த மாரி வந்து எல்லா பிரச்சனையும் வந்து அ இவனால தான் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அவன் வாயிலேருந்தே உண்மைய வர வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நிஜமா இதெல்லாம் நடக்குமா? அதெல்லாம் நடக்கும். நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி நீங்க வந்து பேசுறதுக்கு ரெடியா? நான் ரெடிங்க அப்படின்றாங்க. ஃபோன் பண்ணி வந்து முரளி வந்து இந்த மாரி உன் விஷயம் எல்லாமே எனக்கு தெரியும். நீ நடிச்சிருக்க விஷயமும் தெரியும். அதே டைம்ல நீ பண்ண விஷயங்கள் எல்லாம் எனக்கு தெரியும். மரியாதையா வந்து எனக்கு காசு குடுத்துட்டேன்னா நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். ஒரு செட்டில்மெண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசுறாரு. ஏன் இந்த மாரிலாம் சொல்ற? அதெல்லாம் எனக்கு தெரியாது அப்படின்ற மாரி முழு நடிக்கிறாரு. நீ நடிச்சாலாம் வேலைக்கு ஆவாது. உன்ன பத்தி ப்ரூஃப் எல்லாமே நான் வச்சிருக்கேன். வந்து பணத்த குடுத்துட்டு வாங்கிட்டு போ அப்படி சொன்னோனே சரின்னு சொல்லிட்டு முரளியும் சரி சொல்றாரு. உடனே அபியானு கிட்ட அவர் சொல்றாரு, சரின்னு சொல்லிட்டாரு. அந்த ஸ்பாட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டாரு. அப்பா இப்ப பார் இவர எப்படி நம்ம வச்சு அந்த முரளிய கையும் களவுமா பிடிக்கணும்னு இங்க பாருங்க. எக்காரணம் கொண்டும் முரளி தப்பிக்கக்கூடாது. அவன் வாயிலேருந்து எல்லா உண்மைகளும் வெளியே வரணும். அதுக்கப்புறம் தானே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு நாங்கள் போய் ஒளிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பர்தா போட்டுட்டு அப்படியே வந்து மாறு விஷயத்தில் ஒளிஞ்சுக்கிறாங்க அபியானுவும். அந்த டைமில் முரளியும் கேஷ் எடுத்துன்னு வந்து வராரு. வந்துட்டு வந்து என்னையா நினச்சிட்டு இருக்கோம் மனசில் நீ தான் அந்த ஆள் எவ்வளோ தைரியமாக இருந்தால் என்னையே நீ மிரட்டுற அளவு வச்சிட்டியா? நீ கேட்ட பணம் இருக்க மாதிரி எதோ ப்ரூஃப் எல்லாம் கொடுத்துரு அப்படின்னோடனே ப்ரூஃபா? நீ நீ ரொம்ப நல்லவன் சொல்கிற அப்புறம் ப்ரூஃப் கேட்குற நல்லவனா எதுக்குப்பா வந்த அப்படின்னு. நான் நல்லவன் தான், ஆனால் நீ தேவையில்லாத என்ன வச்சுருக்கேன்னு எனக்கு தெரியல. அதுக்காக தான் நான் வந்தேன். மற்றபடிலாம் வேறு எதுக்காகவும் நான் வரல அப்படின்றாங்க. இங்கே பாரு நீ மோசமான நல்லா தெரியும், நடிச்சிட்டு இருக்கேன்னு தெரியும். நீ அஞ்சலி எதுக்காக கல்யாணம் பண்ண? எல்லாம் பணத்துக்காக தானே கல்யாணம் பண்ண. எல்லாம் பணத்தை பேஸ் பண்ணி தானே எல்லாமே பண்ணேன் அப்படி சொல்லி சொன்னோன்னே, ஐயோ அபி வீடியோ எடு சீக்கிரம் எடு. அதோ எடுக்கிறான்னு அப்படி சொல்லிட்டு எடுக்கிறாங்க. உடனே வந்து பார்க்குறாரு. பார்த்துட்டு வந்து, ஓ அப்படியா, நான் பணத்துக்காக பண்ணதை நீ பார்த்தியா? தேவையில்லாதெல்லாம் பண்ணாத. எனக்கு நல்லாவே தெரியும் உன்ன மாதிரி ஆளுங்கள்லாம் பணத்துக்காக என்ன வேணாலும் செய்வீங்க. எங்கேருந்து வந்திருக்க? உன்னை பிடிக்கிறதுக்காக தான் நான் கையும் களவுமா வந்து வந்தேன். போலீஸே வர சொல்லியிருக்கேன். இதுக்கப்புறம் உன்னை ஈஸியாக பிடிச்சிடுவாங்க. என்னையும் மிரட்டி பார்க்குறியா நீ அப்படின்றாரு. ஐயோ அபி நம்ம மாட்டிக்கிறோம் அவ்வளோதான், இவன் என்ன போலீஸை கிழிச்சுன்றான் அப்படின்னோடனே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை பார்த்துக்கலாம் இரு அப்படின்னோடனே, ஐயோ இந்த பொண்ணுங்க ரெண்டு நம்மளை மாட்டி விட்டுச்சே, போலீஸுன்றான் இந்த ஆள், இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னோடனே, இங்கே பாரியா தேவையில்லாதான் பண்ணிட்டு இருக்காத மாதிரி எதோ பணத்தை கொடுத்துட்டு கிளம்பு. அது எப்படி கிளம்ப முடியும்? நீ தான் ஆதார்லாம் வச்சுருக்க, நீ அதெல்லாம் கொடு நான் கிளம்புறேன். ஆதாரெல்லாம் நான் அப்புறமா தரேன். முதல்ல உன்னை மீட் பண்ணோன்னே நான் கொடுக்க முடியாது. சரி உண்மையை சொல்லு. யார் இங்கே என்னை பணம் சொல்லி கேட்டு வந்து அனுப்பிச்சது? உண்மையை சொல்ல போறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க போகிறாரு. அவரும் ஓடி போகிறாரு. 2 பேரும் வந்து வந்து ஓடி போகிறாங்க. அப்போ வந்து ஐயோ நம்ம மாட்டிக்கிறோம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அபியும் அனுவும் வந்து தப்பிக்கிறதுக்காக ஓடுறாங்க. இங்கே வந்து துரத்திட்டு ச்சே மிஸ் ஆகி போயிட்டானே, யார் இவனை அனுப்பிச்சிருப்பா? நம்மளை பற்றி ஃபுல் விவரம் தெரிஞ்சவங்க தான் அனுப்பிச்சிருக்கணுமோ. எனக்கு என்னமோ இந்த அபி மேலே தான் சந்தேகமாக இருக்கா. அபி தான் அனுப்பிச்சிருப்பா, வேறு யாரும் அனுப்பத்துக்கு சான்சஸே இல்லை. ச்சே என்ன பண்ணாலும் தெரியலையே, யார் அனுப்பிச்சிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே போகிறாரு. அப்படி வந்து அபியானும் வந்து மூச்சு விரைக்குது அவங்களுக்கு. அப்பாடா நல்ல காலம் தப்பிச்சு வந்துட்டோம். என்ன அபி இப்படி வந்து சொதப்பிட்டான் அந்த ஆள்? எனக்கே ஒன்றுமே புரியலையானோ, நம்ம அவ்வளோ படித்து சொன்னோம். அப்போ கூட அந்த ஆள் வேஸ்ட்டு, சரியான சொதப்பிட்டானே, இப்போ என்ன பண்ணுறது? ச்சே இவனை எப்படியாவது பேச வச்சு அதை ரெக்கார்ட் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம ராகவ் கிட்ட காட்டலான்னு நினச்சேனே, இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிறாங்க அபி.